ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காரு. எப்படி பாக்குறீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடலாமா? அது எப்படி போட முடியும்? 10,000 ரூபாய்க்கு தான். இந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாருல்ல, 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு நம்மளுக்கு என்ன வேலை? ஜெயிச்ச பிறகு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அது எல்லாமே சொல்றதுதான். அப்புறம் கொடுக்காம விட்டாருன்னு என்ன பண்றது? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஜெயிச்சா கொடுத்துருவாரு. இப்ப மக்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எடப்பாடி ஓட்டு போட மாட்டாங்களா? கொடுத்தாருன்னா போடுவாங்க. இல்ல, ஜெயிச்ச பிறகு தான் கொடுப்பாரு. அதான் ஜெயிச்ச பேர் தான் கொடுப்பாரா? அது ஒரு இது. ஏன்னா ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் கொடுக்குற சொன்ன பெண்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. சாத்தியமே இல்லைன்னாரு. ஆனா அவரே இப்ப வந்து அது சரிங்கிறாரு. சரிங்காரு, எல்லாரும் நான் 2,000 ரூபாய் கொடுக்க போறேங்கிறாரு. அதான் யாரு என்ன பண்றாங்களோ அதான் நம்ம அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி நீங்க இந்த விஷயத்தை கேள்வி விடும்போது என்னென்ன நினைச்சீங்க? 10,000 ரூபாய் கொடுத்தாலும் எடப்பாடி ஓட்டு போடணும்னு நினைச்சீங்களா? நம்ம அதெல்லாம் நினைக்கல. யாரு வந்து காசுலாம் நம்மளுக்கு இது கிடையாது. நல்லாட்சி எது நடக்குது அதுதான் நம்மளுக்கு. ஆமா, திமுக நல்லாட்சி பண்ணுதா? இப்போ லேடிஸுக்கெல்லாம் நல்லதா பண்றாங்க. அதான் திமுக ஆட்சி எப்படி இருக்கு 4 வருஷ காலகட்டத்துல? என்ன நம்ம வந்து திமுக தான் நம்ம. சரி, அதனால இப்ப நல்லதா லேடிஸுக்கெல்லாம் நல்லா பண்றாங்க. இப்போ வந்து அவங்க சொல்றாங்க ஜென்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயா டிக்கெட்டு அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியாது. 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது. இப்போ 1000 ரூபாய் கொடுத்ததே எப்படி கொடுக்க முடியும்னாரு. இப்போ 10,000 ரூபாய் அவர் எப்படி கொடுப்பாரு? இப்ப நீங்க இவ்வளவு வருஷமா திமுக இருக்கீங்க. 2 வருஷத்துல வந்து விஜய் கட்சி திமுக அழிக்க போகுதுன்னு சொல்லுது. அழிக்க முடியுமா? முடியாது. அது எவ்வளவு பெரிய பெரிய கட்சிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அது விஜய்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? விஜய் பார்த்து பயப்படுறீங்களா திமுக? அது எல்லாம் சொல்றவங்க அர்த்தம் சொல்லுவாங்க. என்ன தான் சொல்லுவாங்க, அவரை பார்த்து பயப்படுறாருன்னுவாங்க. அதுமாரி தான். சாத்தியம் இல்லதான். அது கொடுத்தாலும் அது வந்து இருக்கிறவங்க சோம்பேறி ஆக்குற வேலை தான். எப்படி நான் பாக்குறீங்க இந்த இலவசம்லாம் கொடுத்து மக்களுக்கு? இலவசம் கொடுக்கறது அவங்களோட உழைக்கிறத வேலையை குறைக்கிற மாதிரி தான் இருக்கு, ஊக்குவிக்கிற மாதிரி இல்லை. உண்மையா பண்ணணும்னா, நல்லது பண்ணணும்னா வரிகளை குறைக்கணும், விலைவாசியை குறைக்கணும். இந்த இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபான்னு சொன்னா மக்கள் ஏமாந்து ஓட்டு போட மாட்டாங்களா? ஓட்டு போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அது உண்மை தெரிகிறவங்க அதை மறுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த நமக்கு ஆசையை தூண்டுறது. அது தெரியாத போடுற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா 10,000 ரூபாங்கிறது இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆகுது? 10,000 ரூபாய் வருதுன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு மாதத்தோட வருமானம் அது போதும். அப்புறம் யாரும் உழைக்க மாட்டாங்க. அது என்னோட கருத்து. ஓகே, இது அதுவே நாங்க ஒத்துக்கல. இப்போ அவரு 2,000 கொடுத்ததாகட்டும், இப்போ 5,000 ரூபாய் அட்வான்ஸா போட்டதாகட்டும், அதுவே ஏத்துக்கத்தக்கதா இல்லை. அதையே மறுத்துட்டு தான் இருக்கும். இந்த இலவசங்களை குறைக்கணும். உண்மையா செய்யணும்னா நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு மருத்துவம், விலைவாசி கம்மி, இதை பண்ணாங்கனாலே போதுமான இதுதான். அதுதான் நல்ல அரசியல் நினைக்கிறேன் நான். ஆனா இலவசங்களை நம்பி வந்து மக்கள் வந்து இப்போ ஓட்டு போடுறது. அதை மாத்திட்டாங்க மனநிலை, எல்லாரும் மனநிலையுமே. இப்போ அந்த இலவசங்களை நம்பி பண்றவங்க மக்கள் தான் இப்போ அதிகமா இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறவங்க தான் வராங்கன்ற மாதிரி இருக்கு இப்போ சூழல். ஆனா அது உண்மை கிடையாது. அதை மறுக்கிறவங்க மறுத்துட்டு இருக்கிற வரைக்கும் மாறுறவங்க மாறுவாங்க. எடப்பாடி அவர் வந்து குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காரு. சரிண்ணா. எப்படி பாக்குறீங்கன்னா? அண்ணா எடப்பாடி வந்து இப்போ ஓட்டு வாங்க சொல்கிறாங்கண்ணா. நான் கட்சிக்காக பொதுவாக பேசுகிறேண்ணா. சொல்ல ஓட்டு வாங்க சொல்கிறாங்க. அது நடைமுறைக்கு செட் ஆகுதுண்ணா. ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன். ஏன்னா வந்து 5,000 ரூபா கொடுக்க முடியல, இங்கே 10,000 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அப்படி சொன்னாங்கன்னா மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. போட மாட்டாங்க. இல்ல, அதிமுக 10,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? காசுக்காக ஓட்டு போடக்கூடாதுங்க. காசு முக்கியம் கிடையாது. நல்ல ஆட்சி வரணும். எடப்பாடி வந்தாலும் சரி தான், டிஎம்கே வந்தாலும் சரி தான், காங்கிரஸ் வந்து விஜய் வந்தாலும் நல்ல ஆட்சியாக வரணும். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் முட்டாள். ஆனா இப்ப எப்படி பாக்குறீங்கன்னா, ஏன்னா வந்து இப்போ இலவசமா பஸ் பயணமும் ஆண்களுக்கும் அறிவிக்கிறாரு. அதெல்லாம் நடைமுறை வராது தலைவரை. சொல்ல போறீங்களா? அதெல்லாம் செட்டே ஆகாது. ஆனால் ஓட்டுக்காக சொல்லலாம், அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது இல்லை. ஏன்னா வந்து அதில் சொல்லலாம், அதை செயல்பட முடியாது. யாராவது நானும் சரி தான், பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா இதை வந்து மக்களை முட்டாளாக்குறது பாக்குறீங்க. ஐயா, நான் அப்போ நான் சொல்ல மாட்டேன், தப்பது. ஏன்னா மக்கள் நல்லது செய்வாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த விவரம் தெரியுது. ஆமா, விவரம் தெரியாத குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வருதும் போது நம்ம ஏன் எடப்பாடி ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல? ஏங்க அவங்க யோசிச்சு பார்த்தா இது பண்ணுவாங்க. யாரும் சரி தான். இப்போ நீங்களும் யோசிச்சு பார்ப்பேன், நானும் யோசிச்சு பார்ப்போம். ஒரு காலகட்டங்கள் வந்து 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டாங்க. 10,000 ஏங்க அது வேறங்க, இது வேறங்க. சொல்ல போதுங்களா? இப்போ வந்து ஓட்டுக்காக தான் வந்து இப்போ எலெக்ஷன் வரத்துக்காக தான் கேட்குறாங்க. சொல்கிறவங்க வந்து நான் முதலமைச்சர் தான் அவங்க பேசுகிறவங்க வந்து மக்களுக்கு வந்து என்ன செய்யணும் அதை பற்றி பேசலை. பொதுவாக சொல்கிறேன். நான் நீங்கள் பேப்பர் நிர்வாகம் இருக்கீங்க, கேடிஎம்னா இருக்கீங்க, உங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன்.
யாராக இருந்தாலும் சரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. அவங்க பணம் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மனசாட்சிக்கு என்ன யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடணும். அதான் வாழ்க வளமுடன். எடப்பாடி வந்து ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சாத்தியம் நினைக்கிறேன். நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா சாத்தியம் தான் சொல்லியிருக்காரு. கொடுத்தாலும் கொடுக்கலாம், எப்படி வேணா செய்யலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கும் போது இதெல்லாம் சாத்தியம் கேட்டாரு. கேட்டார் தான், அதே கேட்டார். அதான்ப்பா, கடன் வாங்கி தான் நடத்த போறாங்க கதையை. அதனால வந்து அது சாத்தியம் இல்லை தான். இருந்தாலும் சொல்றாரு, மக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி வாக்குறுதிகளை நம்பி நம்ம ஏமாத்துறோம்னு நினைக்கிறீங்க. அது வந்து மக்கள் தான், அதுவும் மக்கள் தான்ப்பா. ஏன்னா சில பேர் ஆஹா கொடுப்பாரு 10,000 போடுறவங்களும் உண்டு, என்னன்னு நிதானிச்சு போடுறவங்களும் உண்டு. அதனால மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க பார்த்தா முடிவு பண்ணணும். நடக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லி அது ஓட்டு கேட்கறது. உங்களுக்கு இது கேட்கும்போது என்ன தோணுது? ஓகே, இந்த சாத்தியம் கொடுப்பாரு. அதாவது எதா இருந்தாலும் இந்த இலவசத்தை ஒழிக்கணும் தான் என்னுடைய இது தனிப்பட்ட விருப்பம். இலவசம் கொடுத்தா அது மக்கள் தலையில் தான் விடியும். யார் கொடுத்தாலும், எந்த ஆட்சி கொடுத்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாலும். அதனால இது வந்து தேவையில்லாத ஒன்று தான், என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது.